லவ் மேரேஜில் கூட லவ் டைமில் இட் இஸ் டிஃப்ரெண்ட், ஆஃப்டர் த மேரேஜ் இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் இல்லை? நான் என்ன போனேன்னா அது இல்லை அந்த ஸ்கிரிப்டில், அதை உடச்சிட்டாரு. கோர்ட்டில் போய் வாதாடினேன், அது பண்ணேன் இது பண்ணேன் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்குல்ல, அதை ஒரு பிரமாதமாக நான் எப்படி வேலை பார்க்குறேன்னா என்ன நியாயம் சொல்கிறேனோ நான் ரியல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுறேம்மா. சொல்லுவாங்கள ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு, ஸ்மோக் பண்ணி நிப்பாட்டணும் சொன்னால் கரெக்டு, ஸ்மோக் பண்ணுறேன்னு சொல்கிறது இருக்குல்ல. எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன், புதிய பறவை வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். கிட்டத்தட்ட அந்த படம் அந்த மாதிரி ஒரு கலரில் தான் போகும். ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை நான் லீனியராக சொல்ல போகும்போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு 7 மாதங்கள் 8 மாதம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த கதையை பேசி அதை உடைச்சி ஃபஸ்ட்டு லீனியராக அந்த கதையை பண்ணி அதுக்கப்புறம் உடைச்சி அதுக்கப்புறம் செக்மெண்ட்டாக உள்ளே இது பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இந்த படத்துக்கு இளையராஜா சார் இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பட் அந்த இதை பூர்த்தி பண்ணவர் வந்து மிஷ்கின் சார் தான். இளையராஜா சார் மாதிரி நான் இருக்க முடியாது, யாருமே அவருடைய நிழலாக இருக்க முடியாது. ஒரே இதுதான், ஒரே அசல் அவர் தான். பட் நான் என்ன அப்படின்னா அவர் வந்து என்னுடைய தந்தை. அந்த தந்தையுடைய இது இருக்கும் இல்லைங்களா, இப்போ எங்கள் அப்பாவுடைய குணாதிசயங்கள் இருக்கும், அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த வெட்டிங் சீன் சொல்லும் போது இந்த படத்தில் நடக்கும்போது தான் நான் இந்த ஷூட்டிங் ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸ் பண்ணி தான் இங்கேருந்து நைட் போய் என்னோட வில்லேஜில் வந்து என்னோட ரியல் வெட்டிங்கோட மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு டார்க் மூவி பார்க்கும்போது வீல் பி லைக் திஸ் நோ, கண்டினியூஸாக ஒரு 10 days எல்லாம் அந்த வீட்டுக்கு ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிஷ்கின் சாரும் ஆதித்யா சாரும் லைட்டே கொண்டு வர மாட்டேன், இந்த டெட் பாடி அப்படியே பறக்குது. அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் when I was really நான் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் வந்து மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது சார். ஸோ இந்த படம் இந்த ஜானர்னு காயின் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். என்ன ஜானர் சொல்லுவீங்க? இது வந்து ஒரு ட்ராமா கம் ஹாரர், அந்த ரூம் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களே, ரூம் மர்டர் மிஸ்ட்ரி, அந்த மாதிரி கூட இது பண்ணலாம். 2 decades நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்பொழுது. ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் அப்படிங்கும்பொழுது நீங்கள் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் ரொம்ப பிக்கியாக சூஸியாக இருக்குது, ரொம்ப போல்டாகவும் இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன? நேச்சுரலாகவே நீங்கள் அதனால தானா இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன்? தேங்க்ஸ் டு ஆல் மை டிரெக்டர்ஸ், அவங்க எங்கிட்ட வருதுனால நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஐ திங்க் தேங்க் காட். என்னென்னா எனக்கு அப்படி கேரக்டர்ஸ் வருது, நிறைய வருது, ஆனால் எல்லாமே எடுக்கல. அதுலேருந்து கொஞ்சம் நல்லதா, ஆனால் அது தப்பும். சம்டைம்ஸ் இட் கோஸ் ராங் ஆல்சோ, சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் ஆல்சோ. ஆனால் எனக்கு என்ன கம்ஃபர்டபுள், நமக்கு இப்போ ஒரு நாட் அந்த கேரக்டர் சொல்லும்போது ஒரு சீன் போதும் நமக்கு பிடிக்கிறது இல்லை, அந்த ஒரு சீன் பிடிச்சனால தான் மேபி அந்த படம் நமக்கு அட்மிட் பண்ணும். ஸோ யா, டெவில்ல இருந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் சொல்லலாம், அந்த ஒரு சீன் என்னவா இருக்கும்? டெவில் ஒரு சீன் இல்லை, நிறைய சீன்ஸ் இருக்குது. ஐ திங்க் தட் கேரக்டர் உள்ளி என்னென்னா, ஒரு மேரிடான ஒரு கேர்ள் வந்து இப்போ நான் வந்து கல்யாணம் ஆகி இப்போது ஐ எம் வித் மை ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ அந்த வீட்டில் நடக்கிற நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த ஃபீலிங்ஸ் வந்து மேபி டயலாக்ஸில் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த ஃபீலிங் எல்லாம் எனக்கு அங்கேயும் நடந்திருக்கு. ஐ எம் நாட் சேயிங் எவ்ரிதிங், பட் மோஸ்ட் ஆஃப் தெம் யூனோ. ஸோ அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு நார்மல் கேர்ள் கெட்டிங் மேரிட் அண்ட் கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ் இதில். ஏன்னா நம்ம கல்யாணம் ஆகும் போது நமக்கு தெரியாத ஒரு அவங்கள மேபி நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஓகே, இப்போ லவ் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜில் கூட லவ் டைமில் இட் இஸ் டிஃப்ரெண்ட், ஆஃப்டர் த மேரேஜ் இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் தட் கேரக்டர். ஏன்னா இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு டெவில் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும். ஸோ அந்த டெவில் எனக்கும் அப்பப்போ வரும், ஆனால் அந்த டெவில் இருந்து மாறி we also become good, right? That's what. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய படங்கள் ஃபீல் குட் ஃபேக்டராக கொடுத்துருக்கீங்க. ஸோ திடீர்னு கம்ப்ளீட்டாக ட்ரான்சிஷனாக இருந்துச்சு. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த படத்துக்கு இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம், இல்லை இந்த மாதிரி தேட்டருக்கு வருவாங்க ஆடியன்ஸ், என்ன செட் சொல்லுவீங்க? கண்டிப்பாக என்ன ரசிக்கிறவங்க ஒரு கைண்ட் ஆஃப் மூவி ஆடியன்ஸ் கிடையாது. இவர் விதார்த் படம் நடிக்கிற படங்கள் எல்லாமே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு, அந்த டிஃப்ரெண்ட் இந்த படத்தில் இருக்குது. அது ஆரம்பத்தில் இருக்குது. எனக்கு இந்த படம் சொன்னால் என் மைண்டில் டக்குன்னு தோணுச்சு இந்த படத்தை பற்றி அவர் சொல்லலான்னு. நவீன சாவித்திரி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் என் மைண்டில்
அது ரீசன் சொல்லுவேன்னா, ஆனால் எனக்கு டக்குன்னு வந்தது இந்த சாவித்திரியோட பாயிண்ட் ஆஃப் ஒரு மூவியாக இருக்கும். ஓகே. அண்ட் உங்களோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லுங்க படத்தில். ரொம்ப புதுசு. ஏன்னா நான் ஆக்சுவலாக நான் எஜுகேஷனே பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட முடிஞ்சிச்சு, காலேஜ் போகல. ஆனால் இதில் வந்து ஒரு அட்வொகேட்டாக பண்ணுறேன். என் ஒய்ஃபு அட்வொகேட் முடித்தாங்க, என் மாமனார் அட்வொகேட்டு, அவங்க மாமா, அப்படி ஃபேமிலிக்குள்ளே நிறைய அட்வொகேட் இருக்காங்க. அவங்கெல்லாம் டெய்லி ப்ரிப்பேர் ஆகி கோர்ட்டுக்கு போகிறது, இல்லை அவங்கள சம்டைம் அவங்க ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது, அந்த அட்வொகேட் ஆட்கள்லாம் பார்க்கும்போது, அப்போ இப்படி ஒரு ஜாப்பில் ஒரு மூவி இருக்குது அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் என்ன போனேன்னா அது இல்லை அந்த ஸ்கிரிப்டில், அதை உடச்சிட்டாரு. கோர்ட்டில் போய் வாதாடினேன், அது பண்ணேன், இது பண்ணேன் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்குல்ல, அதை ஒரு பிரமாதமாக. அது ஒரு இது மட்டும், அதாவது அந்த என்ன சொல்கிறது, அது ஒரு ஆர்கிடைப். இப்போ ஒரு வக்கீல்ன்றது வந்து அது ஒரு ஆர்கிடைப். அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயங்கள், அவர்கிட்ட இருக்கிற ஒரு இது இருக்கும். உள்ள ஒரு ஒரு சட்டத்தை சுமந்து கொண்டு இருக்கும் ஒரு மனிதன், அவன் சட்டப்படி நடக்கிறானா இல்லை சட்டத்தை மீறுகிறானா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும்ல, அதுதான் அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற ஒரு வடிவம். அது நான் ஆர்க் பற்றி பேசணும், அதனால தான் கேட்டுன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கல்யாணமும் பண்ணுறாரு, ட்ரெய்லர் முடியும்போது இன்னொரு படம் கிஸும் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதுதான் நீங்கள் வக்கீலுங்கிறது ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு விஷயம் இல்லை, நிறைய நல்வழிப்படுத்துகிற விஷயம். ஆனால் இந்த கேரக்டரு அவன் அப்படி தான் இருக்கானா, அவன் ஜாப்பில் இல்லை, பர்சனல் லைஃப்பில். அப்போ லைஃப்பில் அவன் எப்படி இருக்கான்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு இருக்குல்ல. நான் வேலையும் ஒன்று நானும் ஒன்றுன்னு தான், நான் எப்படி வேலை பார்க்குறேனோ, என்ன நியாயம் சொல்கிறேனோ, நான் ரியல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுறேம்மா. சொல்லுவாங்களே, ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு, ஸ்மோக் பண்ணி நிப்பாட்டணும் சொன்னால் கரெக்டு, ஸ்மோக் பண்ணுறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது மாதிரி தான் ஒரு விஷயம். இவன் லைஃப்பில் எவ்வளவு அது நேர்மையை கடைப்பிடிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது அந்த ரோலோட ஐடியா. ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லை சார் நான் லீனியர்ன்ற ஸ்க்ரீன் பிளே ஒர்க் அவுட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? இந்த கதையை லீனியராக சொல்லலாம். நிறைய கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு, பழைய படங்கள், சிவாஜி கதைகள்லாம் வந்து நீங்கள் சிவாஜி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் லீனியராக சொல்லி, இப்போ புதிய பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் லீனியராக தான் இருக்கும். எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன், புதிய பறவை வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். கிட்டத்தட்ட அந்த படம் அந்த மாதிரி ஒரு கலரில் தான் போகும். ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை நான் லீனியராக சொல்ல போகும்போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது கதை எழுத ஏன்னா இந்த கதை எழுதும் போது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாதங்கள் 8 மாதம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த கதையை பேசி அதை உடைச்சு ஃபஸ்ட்டு லீனியராக அந்த கதையை பண்ணி அதுக்கப்புறம் உடைச்சு அதுக்கப்புறம் செக்மெண்ட்டாக உள்ளே இது பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த கதை வந்து நான் லீனியராக தான் வந்து இது பண்ணுது. பட் நீங்கள் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை சொல்ல போகும்போது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி நீங்கள் அதை சொல்லணும். இந்த கதாபாத்திரம் எதுக்கு வந்தது, பின்னால் ஏதாவது சொல்லப்படுவாங்களா, இல்லை கிளைமேக்ஸில் ஏதாவது ஒரு இது இருக்கா, இல்லை ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று தெரிய வருதா, அது அந்த மைண்டை வந்து அப்படியே அந்த சீட் எட்ஜில் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ அது வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த இது அது பயங்கர ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் வந்து நான் இந்த 7 மாதம் ஒர்க் பண்ண ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப முக்கியமான மணி சார்னு ஒருத்தர், எம்கே மணின்னு சொல்லிட்டு, அவர் நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி பேசுவார், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதை பற்றி. பட் அண்ணன் வந்து அவரை வந்து சஜஸ்ட் பண்ணாப்புல, நீ இவரோட எது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சாரும் வந்து இதில் வந்து இருந்தார். நான் அவரோட பேரை நான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மிஸ்கின் சார் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதனால தான் அவரோட படத்தில் மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்குமே அவரோட பாட்டு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் படத்தில் வந்த பாட்டு நிறையா இருக்குது. ஸோ அவர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி டிரெக்ஷனில் அவரோட இன்புட்ஸ் அது இருந்திருக்கா, இல்லை வந்தாரா பாட்டுக்கு ஏதாவது பேசுனது? அவருடைய கைடன்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. அவர் இன்டர்வியூவில் அழகாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இளையராஜா சார், நான் சொன்னது திடீர்னு, அதாவது இந்த படத்துக்கு இளையராஜா சார் இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பட் அந்த இதை பூர்த்தி பண்ணவர் வந்து மிஷ்கின் சார் தான். ஏன்னா மிஷ்கின் சார் வந்து நிறைய படங்களில் வரைஞ்சிருக்கு. அப்போ உடனே என்ன சொன்னார்னா, இளையராஜா சார் மாதிரி நான் இருக்க முடியாது, யாருமே அவருடைய நிழலாக இருக்க முடியாது, ஒரே இதுதான், ஒரே அசல் அவர் தான். பட் நான் என்ன அப்படின்னா, அவர் வந்து என்னுடைய தந்தை. அந்த தந்தையுடைய இது இருக்கும் இல்லைங்களா, இப்போ எங்கள் அப்பாவுடைய குணாதிசயங்கள் இருக்கும், அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. கிட்டத்தட்ட என்ன, இப்போ இந்த ஸ்டைல், இந்த இது அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. என்னுடைய இதுதான், என்னுடைய கதைகள் என்னுடைய இதுதான். பட் ஆனால் அவருடைய கைடன்ஸ் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் அதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் ஃபோன் பண்ண மாட்டாரா, அவர் இது பண்ண மாட்டாருன்னா
சினிமா வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது வெட்டிங் சீன் வரும்போதுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களோட 2 பேரும் வெட்டிங் சீன் பார்க்கும்போதுமே ஒரு வைப் கிரியேட் பண்ணுது அந்த இடத்துல, வெட்டிங் வைப் கிரியேட் பண்ணுறது. அண்ட் அருணோட நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் வரும்போதுமே அதுவுமே நல்லா இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்க்கும்போது உங்களோட கேரக்டர் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஒர்க்கிங் வித் இவங்க 2 பேர் அது ரொம்ப அழகாக தெரிஞ்சது ஃப்ரேமில். உங்கள் 2 பேரை பற்றி நீங்கள் கோட் பண்ணலாம். யா 2 கேரக்டர்ஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம லைஃப்பில் ஹஸ்பண்ட் இருந்தாலும் சம் பீப்புள் வில் ட்ராவல் வித் அஸ் இல்லை. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்குமா எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் இருக்கலாம் அந்த இதில். எஸ் வெட்டிங் சீன். இந்த வெட்டிங் சீன் சொல்லும்போது தான் இந்த படத்தில் நடக்கும்போது தான் நான் இந்த ஷூட்டிங் ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸ் பண்ணி தான் இங்கேருந்து நைட் போய் என்னோட வில்லேஜில் வந்து என்னோட ரியல் வெட்டிங்கோட மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. எஸ். அண்ட் இவங்களோட ஷூட்டிங்கில் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நாங்கள் நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். தட் வாஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் ஃபுல் இருட்டாக இருந்தது. நம்ம படத்தில் இருட்டு பார்க்கும்போது நமக்கே ஒரு டார்க் மூவி பார்க்கும்போது வீல் பி லைக் திஸ் நோ. கண்டினியூஸாக ஒரு 10 days எல்லாம் அந்த வீட்டுக்கு ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிஷ்கின் சாரும் ஆதித்யா சாரும் லைட்டே கொண்டு வர மாட்டேன், ஒன்றும் இல்லைன்னா கேண்டில், இவ்வளோதான். அதுக்கு வேற முன்னாடி வந்து ஒரு டெட் பாடி, இந்த டெட் பாடி அப்படியே பறக்குது. அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. That's when I was really நான் ப்ரெக்னென்ட் ஆச்சு. அவங்க அந்த நேரத்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி அங்கே நாங்களாம் ஷூட்டிங் பண்ணும்போது திடீர்னு மயக்கம் போட்டாங்க. எஸ். ஏன்னா அந்த மயக்கம் போட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு. உடனே கையை வந்து இப்படி பிடிச்சி அப்படி பார்த்தாரு, நீங்கள் வந்து No, actually we had a doubt. ஆனால் next day then when I confirmed it was pregnant, but then I continued shooting. அதுக்கப்புறம் சாங், நீங்கள் சொல்கிற சாங் வந்து லைக் அருண் கூட இருக்கிற சாங். அந்த சாங் வந்து என்னோட ஃபேவரட் சாங். அந்த பாட்டு தான் நிறைய சீக்வன்ஸில் நான் போட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாட்டோட அந்த ஒரு ஹம்மிங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஐ லவ் தட் சாங். டைரக்டர்ஸ் மியூசிஷியன் ஆயிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த ரோஜா படத்தில் ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த சாங்ஸ் எல்லாம் அது மாதிரி எனக்கு அந்த பாட்டு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம், நமக்கு இருக்கிற ரொமான்டிக் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அப்படி இருந்தது எனக்கு. மேபி தட் இஸ் த ரீசன் யூ செட். அந்த கல்யாண சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து இந்த சாங் வந்து என் மைண்டில் போயிட்டே இருந்தது. இந்த சீனில் வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ், டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த சீன் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாதீங்க. பாப்கார்ன் வாங்க போகிறதா இருந்தாலும் முன்னாடி வாங்கிட்டு வந்து சீனுக்கு உட்காந்துருங்கன்னா எதை சொல்லுவீங்க? படத்தே நம்ம போகும்போதே பாப்கார்ன் வாங்கிட்டு போயிடுங்க. இல்லை ஏதாவது பர்டிகுலர் சீன் அது மேபி இல்லை, படமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு க்ரிப்பாக இருக்குங்க. எனக்கு வந்து நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு தெரியும், படமே ஒரு க்ரிப்பாக இருக்கும். அப்புறம் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இந்த படத்தில். வந்து ரொம்ப அழகாக சொல்லணுன்னா, ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் பண்ணியிருப்பார். நான் அது என்ன நினச்சேன்னா, இங்கே அங்கே அப்படி எடுத்து வரும் அப்படின்னா, ஆனால் இவர் வந்து அது சிங்கிள் ஷாட்டில் டக்கு 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 டக்குன்னு ஒரு பிளான் பண்ணுறதுல அது கண்டிப்பாக அது வியக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி படம் முழுக்க அப்படி தான் இருக்குது. அதனால் நான் இப்போ தான் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தா வந்துடுது இல்லை பாப்கார்ன்லாம். சிங்கிள் ஷாட் நிறைய பண்ணுவாங்க. ஓ மை காட், மிஷ்கின் சாரும் ஆதித்யா சார் இதுக்கு வந்து சிங்கிள் ஷாட். ஏன்னா இல்லை அது வந்து படத்துக்கு பொறுத்து. ஏன்னா சில நேரத்தில் இது இன்டென்ஸ் ட்ராமா பண்ணும் போது பிரேக் பண்ண முடியாது. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து அதாவது மனம் விட்டு பேசி அழுகிற ஒரு சீன் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பார்ட் ஆஃப் கல்யாணம் பண்ணுறாங்க. என்ன குழந்தை பிறக்குது, சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அதாவது சந்தோஷமாக வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்டையும் ஒரு துக்கம் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்டையும் ஒரு அழுகை இருக்கும், அவங்கக்கிட்டையும் ஒரு பாசம் இருக்கும், அவங்கக்கிட்டையும் ஒரு காமம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ அதாவது நான் இப்போ என்னென்னா, அவங்களுடைய நெருக்கமாக நான் போகும்போது சில நேரத்தில் நான் வந்து அதை கட் பண்ண முடியாது. அந்த சீனை நம்ம கட் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் அதை வந்து சில ட்ராமாங்களில் வந்து நம்ம கட் பண்ணி இது பண்ணலாம். பட் இந்த இதை வந்து சில நேரத்தில் அந்த அந்த சீனே எப்படி வந்து கேமராவை பிளேஸ்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு இது சொல்லும். கட்டே பண்ண வேணாம். அவங்க சில இது அவங்களுடைய மொழியில் அது சொல்கிறாங்க. இப்போ என்னோட மொழியில் இந்த சீனை இப்போ டெய்லி வந்த உடனே இப்போ இந்த சீனை வந்து நான் எப்படி எடுக்கலாம், இது எப்படி ஸ்டேஜிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்புறம் அந்த வீடு அந்த இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இந்த ஷார்ட்டை நம்ம இது பண்ணலாம், எப்படி கன்வே பண்ணலாம் அந்த ஷார்ட்டை.
அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா? ஸோ சில நேரத்தில் இது வந்து லென்த்தி ஷார்ட்டாக போனா ரொம்ப நல்லா இருக்குன்றது அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லாவே வந்திருக்கு அது ஆக்சுவலி. அவங்களும் நல்லா நடிச்சாங்க. ஏன்னா 2 பேரும் அதாவது ஒருத்தர் இது நடிப்பு பிசாசு, ஒரு நடிப்பு பேய் சார். சாரி சார் நான் வந்து இல்ல அவருங்க நடிப்போட உச்சம் இந்த சீரீஸா. ஏன்னா இல்லைங்க நீங்க இந்த படத்துல நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம திருப்பி சொல்லணும். ஏன்னா உண்மையை சொல்றதுங்க. ஆல்மோஸ்ட் என்னன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அவர் ஆக்ட் பண்ணல, மித்த எல்லாருக்குமே அவர் ஆக்ட் பண்ணி காட்டியிருக்காரு அவர். ஏன்னா இவங்களோட ஒர்க் பண்ணதுனால புரிதல் இருக்கு. அதனால நமக்கு வந்து அதை வந்து சீன் சொன்னாலும் சார் இந்த ஒரு நிமிஷம் சார் இந்த அப்படி வந்து பண்ணுவார். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் சார். அது ரொம்ப இதாக பண்ணார். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு ரைட்டருக்கு தான் வந்து அதோடைய இது தெரியும் சார். இது இந்த இந்த சார் இது வந்து ஏன்னா அது வந்து ஒரு எலகண்டான ஒரு 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 பர்சன் அவன். சார் இதை வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இப்போ இவரோட விதாத் சாரோடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த படம் வந்து வேற ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவருடைய உடல் மொழி, அவருடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங்கு, அவர் ஸ்டைலு எல்லாமே நாங்கள் இது தனியாகவே நாங்கள் ஒரு ரிஹர்சல் பண்ணியே தான் நாங்கள் பண்ணது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இது. அது ஒரு என்னதான் நாம் வந்து சொன்னாலும் ஒரு சீனியர் பர்சன் சார், இப்போ நம்ம அவர்கிட்ட நம்ம சொல்ல போகும் அதை ஏற்றுக்கணும் இல்லையா? அப்போ அவர் வந்து ரொம்ப ஒரு ஹம்பிளாக அதை வந்து அது இது பண்ணி அது ஏற்றுப்பார். அது ஒரு பெரிய எனக்கு என்ன கிஃப்டட் தான் நான் சொல்லணும் அவங்கெல்லாம். ஸோ ஃபைனலாக என்னன்னா கேமராமேனுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டது. ஸோ லைட்டிங்ஸ் பற்றிலாம் பேசும்போது நீங்கள் கொடுத்த இன்புட்ஸ் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் 2 பேருக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி கேட்கணும் பேசணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஹாரருங்கும் நல்லா கன்வே ஆகுது விஷுவலி. அதுக்காக ஒரு கேமராமேன் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா கதையை எழுதின உடனே இதை நான் விஷுவலாக வந்து என்னுடைய தலையில் நான் போட்டிருப்பேன், தலையில் இது பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு எந்த மாதிரி ஒரு கேமராமேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஜெல்லாகணும் எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் அது வந்து. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஜெல்லானர் என்னுடைய மூடு, என்னுடைய இது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன். இப்போ நாங்கள் லாஸ்ட்டு சீனில் சில இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு நியூவாக அது நிறைய படங்கள்ல இருக்குது. பட் ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபுல்லாக இடி மின்னல் தான். அந்த இடி மின்னல், ஏன்னா வீட்டில் கரண்ட் இருக்காது, அந்த இடி மின்னலில் தான் உங்களுக்கு வந்து முகங்கள் தெரியும். அது எந்த கேமராவும் ஒத்துக்க மாட்டாங்க சில பேர். அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆகாமல் ஆகிடும். நான் என்ன சொன்னேன்னா ஒரு இதுக்கு போய் நல்ல கேமராஸ் நாங்கள் இப்போ அதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியான கேமராஸ்லாம் வந்துடுச்சு. அப்போ டெக்னிக்கலாக வந்து நல்ல சவுண்டான ஒரு பர்சன் என்னுடைய கேமராமேன், சவுண்டான பர்சன். அதுக்கப்புறம் வந்து என்னை நல்லா புரிஞ்சுக்கினாரு. அந்த ஒரு ட்ரை பண்ணும்போது அவரும் சேர்ந்து அவர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஓகே நம்ம பண்ணலாம் வாங்க சார், உங்களுக்கு அதுதானே வேணும், ஓகே எல்லாம் லைட் ஆஃப் பண்ணு, ஓகே லைட் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படம் வந்து இந்த டெவில்னு ஒரு படம். நான் சில இருட்டுகளை நான் காமிக்கிறேன், சில மூளைகளை நான் வந்து அந்த வீட்டில் வந்து நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த இருள் சூழ்ந்த ஒரு இடத்த அந்த ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப அமேசிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் தேட்டரில். ஈவன் மிஷ்கின் சார் கூட ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த லைட்டிங் பண்ணி ஒரு ஷார்ட் முடிச்சுடனே கேமராமேன் சாருக்கு ஸ்பெஷலாக அவர் மைக்கில் சொல்லியிருந்தாங்கல்ல. அவரே ஒரு இது வந்து டேய் என்னடா இருட்டுக்குள்ள எடுக்கிறீங்க தெரியுமா பொம்மையெல்லாம் பார்த்து கேமராமேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாரு. வெரி பதில் சொல்லும் போதே பயமா இருக்கு சார், படம் பார்க்கும்போது இன்னும் கன்வே ஆகும். நல்ல ஆக்ஷனா இருக்கும் படம். அது உள்ளதான் ஆக்ஷனே நடக்கும். அதுல அது ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி எல்லாம் ஒளிஞ்சு விளையாடுவாங்க எல்லாருமே, எல்லா கேரக்டரும். எல்லாரும் 3 பேரும் சொல்லணும்னா ஒன்லைன் டேக்அவே இந்த படத்துல February 2ஆம் தேதி நீங்க படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன்லைன் டேக்அவே உங்களுக்கு இருக்குன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல 3 பேரும் சொல்லுங்க. நீங்கள் மூவி பார்க்குறது, சினிமா இதுக்கு போகிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து முழுமையான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்ட்ஸாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், மூவியோட அந்த ஸ்டோரியோட டெல்லிங் விஷயமா இருக்கட்டும், ஆக்டரோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை ஒன்று பண்ணும். அதனால் இது பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் மைண்டோடு வாங்க, உங்களை ஃபுல்ஃபில் நல்ல ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆமாம். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து த மேக்கிங் இஸ் வெரி குட் அண்ட் வித் த மியூசிக்னு சொல்லும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மியூசிக்கல் லவ்வர்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேக்கிங்கோட மியூசிக் லவ் பண்ணி ஒரு நல்ல படம் பார்க்கலாம். இந்த கதையை வந்து சூஸ் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது என்னோட ப்ரொடியூசர்ஸ் தான்.
2 பேர், ராதாகிருஷ்ணன் சார் அண்ட் ஹரி சார். இவங்க 2 பேரும் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த நல்ல பட்ஜெட் எனக்கு கொடுத்து இந்த இதை, அப்புறம் சேகர்னு ஒருத்தர், ஸோ இவங்கெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. இவங்க எப்படி ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணாங்களோ பிஹைண்ட் த கேமரா அவங்கெல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த 1 லேனில் நான் வந்து இந்த கதையை நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நான் வந்து ஒரு மயில் இறகுல வந்து அப்படியே ஆடியன்ஸை தொட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியே அந்த மயில் இறகு அப்படியே அப்படியே இருட்டில் போயிடும். அப்படியே கத்தியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இது பண்ணுவேன், ப்ரஷ் பண்ணுவேன். ஆமாம், அப்படிதான் நான் வரைக்கும் ஓகே. கத்தியத்துன்னு உங்களுக்கு ஹீரோன்ற மாதிரி சொல்ல அது அப்படியே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ Thank you, மச். thank தேங்க்யூ you. Thank you, Such a thank you, pleasure. thank All the you. very best for the film. And பார்த்துட்டு டெஃபினட்டாக ரைட் அப் கண்டிப்பாக நாங்கள் சேர்த்து வரும். Thank தேங்க்யூ you, ஸோ மச். thank you.